இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு ஜனவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதாவது கடந்த 24 மணி நேரத்துல காரைக்கால் காரைக்கால் பகுதியில 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே போல திருச்சிராப்பள்ளியில, அதுக்கப்புறம் அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் இந்த பகுதியிலலாம் 2 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு. ராமநாதபுரம், தொண்டி இந்த பகுதி, அதுக்கப்புறம் கேரளால இருக்கக்கூடிய கோழிக்கோடு, அதுக்கப்புறம் களிக்கட் இந்த பகுதியிலலாம் 3 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுக்கிறேன். இப்ப இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டுல மழை பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க. மழை மட்டும் இல்லாம நமக்கு தமிழ்நாட்டுல குளிர் வந்து ரொம்பவே கடுமையா இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா, பல இடங்கள்ல வந்து குறைஞ்சது 22, 23, 20, 22 அந்த டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலை வந்து இருக்கிறனால, கடுமையான குளிரா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, நமக்கு கொடைக்கானலு, அதுக்கப்புறம் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகள், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வேலூர், கிருஷ்ணகிரி, இந்த கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள்லாம் ரொம்பவே 20, 20க்கு கீழயே போயிருச்சு. 15 வரைக்கும் வந்திருக்கு. அப்ப எந்த லெவலுக்கு குளிர் இருக்கும்னு நெனச்சு பாருங்க. ரொம்பவே குளிர் வந்து கடுமையா இருக்கு. இது வந்து தொடரப்போகுது. இந்த குளிர் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்க போகுது ஒரு நாட்களும். மழை வந்து நமக்கு இன்றோடு முற்றிலும் நிறைவடைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு படிப்படியாக நம்மளுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள், குறிப்பா உதகை மண்டலத்துல மழை வந்து தொடரும். அதாவது நீலகிரி அந்த கூடலூர்பேட்டை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்மளோட போடி நாயக்கனூரு அந்த பகுதிகள். நீலகிரி மாவட்டத்திலயும் இந்த பக்கம் நம்மளோட போடி நாயக்கனூர், தேனி உள்ளிட்ட இந்த பகுதிகள்லயும் மழை வந்து தொடரப் போகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும், அடுத்த 24 மணி நேரத்துல நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள்ல ஒரு மிதமான மழை வந்து பெய்யலாம். அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி இந்த பகுதியிலலாம் மிதமான மழை, லேசான தூறல் சாரல்லாம் இன்று இருக்கும். இது அடுத்த 24 மணி நேரத்துக்கு தொடரும். அதுக்கப்புறம் படிப்படியாக மழை வந்து விலகிவிடும். இருந்தாலும் நமக்கு குளிர்ச்சியான சூழ்நிலை. ரொம்ப குளிர் வந்து ரொம்பவே கடுமையாக இனிமே மாறப்போகுது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு. ஆனாலும் நம்ம சொல்லியாச்சு, அடுத்த ஒரு வார காலத்துல நம்மளுடைய நீலகிரி, அதன் பிறகு இந்த பக்கம் கொடைக்கானலு, இந்த பக்கம் போடிநாயக்கனூர், தேனி உள்ளிட்ட பகுதிகள்ல மழை வந்து அடுத்த ஒரு வார காலத்துக்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மிதமான மழையாக இருக்கும். கேரளாலயும் மழை வந்து தொடரப் போகிறதுங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு வார காலத்துக்கு. இதுதான் வானிலை அமைப்பு. பொங்கல் அன்னைக்கெல்லாம் நமக்கு பெரிய லெவல்ல மழை இருக்காது. இனிமே மழை வந்து படிப்படியாக குறையும் என்று சொல்றேன். ஏன்னா வந்து இந்த தீவிரமான நிகழ்வு வந்து விலகிவிட்டது இலங்கைக்கு நெருக்கமா. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி. இதே போல செய்திகள கேட்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.